ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ ಮುರುಗಾ முருகா, நீ என் மகன் என்பதை நிரூபித்து விட்டாய். அன்பும் பண்பும் என்றுமே உன்னை விட்டு நீங்காது என்று அனைவருக்கும் புரிய வைத்து விட்டாய். தேவேந்திரா, உன் மனதில் ஏதோ குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதை வெளியில் கூற முடியாமல் தவிக்கிறாய். ஏன் இந்த தடுமாற்றம்? உன் எண்ணத்தை வெளிப்படுத்து. நான் இப்படி பேசுவதற்கு அனைவரும் என்னை மன்னிக்க வேண்டும். அன்னை பார்வதி தேவி வார்த்தைக்கு வார்த்தை முருகனை என் மகன் என்கிறார். ஆனால் முருகன் அவரது சம்பந்தம் இல்லாமல் ஈசன் தனது நெற்றிக்கண் நெருப்பிலிருந்து தோற்றுவித்த பிள்ளையாயிற்றே. அதனால் முருகன் எப்படி அன்னை பார்வதியின் அம்சமாவார்? உனது அக்னி அஸ்திரத்தை உடைத்து செயலிழக்க வைத்த அந்த இந்திரனுக்கு நான் பாடம் புகட்ட வேண்டும். நானே எனது கையால் இந்திரனுக்கு தண்டனை தர வேண்டும். அப்போதுதான் என் ஆத்திரம் அடங்கும். அதற்கேற்ற ஆற்றலை பெற நீ தவம் புரிய வேண்டும். பிரம்மனிடம் வரம் பெற வேண்டும். அவர்தான் தானாகவே வந்து என்னிடம் பிரம்மாஸ்திரத்தை கொடுத்து விட்டாரே, பிறகென்ன? அது சூழ்நிலையின் காரணமாக நடந்தது. நீ முறைப்படி தவம் செய்தால் சதுர்முக கடவுளானவர் நீ எதை கேட்டாலும் மனம் கனிந்து தருவார். படைப்பு கடவுளான அவரால் அழிக்க முடியாதது என்று எதுவுமே இல்லை. அப்படியென்றால் என் அத்தையின் மைந்தர்கள் இந்த வாதாபியும் வில்வலனும் பிரம்மதேவரை நோக்கி தவம் புரிய செல்கிறார்கள் அல்லவா? அவ்விருவரோடு இணைந்து நானும் செல்கிறேன். என்னை தேடி வந்த பிரம்மதேவரை நான் தேடிச் சென்று தவம் புரிந்து மகிழ வைக்கிறேன். அவர் தரும் வரபலத்தையும் அஸ்திர பலத்தையும் கொண்டு இந்திரனை பழி வாங்குகிறேன். ஆஹா, நீ சூரபத்மனின் வீர மைந்தன் என்று நிரூபித்து விட்டாய். தாயே பார்வதி, பராசக்தி, ஜெகன் மாதா, இந்திரதேவனை மன்னித்து விடுங்கள். இவ்வாறு கேட்பது எவ்வளவு பொருத்தமற்றது என்பதை அறியாமல் கேட்டுவிட்டார். தன்னுடைய எல்லையை அவன் மீறிவிட்டார். அறியாமல் செய்த இந்த சிறு பிழையை மன்னித்தருளுங்கள். நாரதா, இதற்காக நானும் பார்வதியும் இந்திரன் மீது ஒருபோதும் கோபித்துக் கொள்ளப் போவதில்லை. இன்னும் பார்க்கப் போனால் இப்படி ஒரு கேள்வி பலரது உள்ளத்திலும் இருக்கக்கூடும். அதை பற்றி அவர்கள் உரைக்க தயங்கியிருக்கவும் கூடும். இந்திரன் வெளிப்படையாக கேட்டுவிட்டான். எப்பொழுது வினா என்று ஒன்று வந்துவிட்டதோ அதற்கு விடை என்பதும் இருந்தே தீர வேண்டும். அதை நான் இப்பொழுது விளக்குகிறேன். முருகன் அவதாரம் நிகழ்ந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் பார்த்த காட்சியில் பார்வதி ஓரிடத்தில் உறங்கிக் கொண்டிருந்தாள். நான் ஒரு குகைக்குள் சென்று என் பஞ்சமுகங்களோடு அதோமுகமும் கொண்டு முருகனை என் நெற்றிக்கண் நெருப்புச் சுடர்களாக தோன்றச் செய்தேன் என்று அறிவீர்கள். ஆனால் நீங்கள் பார்க்காத, உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாத உண்மையொன்று அதில் இருக்கிறது. அன்று பார்வதி உறங்கிக் கொண்டிருப்பது போல் இருந்தாலும்
அவள் எனக்குள் உறைந்திருந்தாள். எனக்குள் இருந்து தன் குமாரன் தோன்றுவதற்கு துணையாக இருந்தாள். சிவம் எங்கிருந்தாலும் சக்தியோடு கலந்திருக்கும், சக்தி எங்கிருந்தாலும் சிவத்திற்குள் உறைந்திருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால் இப்படி ஒரு சந்தேகம் தோன்றியிருக்காது. அதை இப்பொழுதே நீங்கள் யாவரும் காணும்படி உணர்த்துகிறேன். பார்வதி, ஆஹா, அற்புத காட்சி! ஆணும் பெண்ணும் சமம் என்பதை உணர்த்தும் இந்த அர்த்தநாரி உருவம் மெய்சிலிர்க்க வைக்கிறது. அம்மையப்பர் என்பதற்கு பொருத்தமாக அம்மையாரை தன்னுள் பாதியாக கொண்டு அருள் வழங்குகிறார் அப்பனாகிய பரமேஸ்வரர். அன்பர்களே, இங்கு மட்டுமல்ல, எங்களுக்குள் மட்டுமல்ல, எங்கும் எதுவும் ஆண் பெண் சங்கமமாகவே வளர்கின்றது. சிவத்திற்குள் சக்தி, சக்திக்குள் சிவம் என்பது போல் ஒவ்வொருவரும் ஆணுக்குள் பெண், பெண்ணுக்குள் ஆண் என்றே அமைந்திருக்கிறார்கள். கணவனும் மனைவியும் தனித்தனியே இருந்தாலும் கணவனுக்குள் மனைவி, மனைவிக்குள் கணவன் என்று ஐக்கியமாகி விடுகின்றனர். வன்மையான ஆணை மென்மைப்படுத்துபவளாக பெண் இருக்கிறாள். பெண்ணின் சிந்தனை ஆணின் செயலாக பரிமளிக்கிறது. ஒரு குழந்தை உருவாவதில் இருவர் பங்கும் இருக்கிறது. அதனால் முருகனை சிவாம்சம்தான் என்றும் சக்தி அம்சம்தான் என்றும் பிரித்து பேசாதீர்கள். சிவசக்தி அம்சம்தான் முருகன். அம்மையப்பரின் அருளால் உதித்தவன் நான். எதற்காக என்னை தோற்றுவித்தார்களோ அந்த கடமையை நான் உரிய நேரத்தில் நிறைவேற்றுவேன். அப்பொழுது என் பிறப்பின் ரகசியம் அனைவருக்கும் புரிந்துவிடும். சர்வேஸ்வரா, பெண் இல்லாமல் ஆண் இல்லை, ஆண் இல்லாமல் பெண் இல்லை என்ற உண்மையை அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தில் வந்து உணர்த்தி விட்டீர்கள். பெண்ணின் துணையின்றி ஆண் முழுமை பெற முடியாது, ஆணின் துணையின்றி பெண்மையும் முழுமை பெற முடியாது என்பதனை இன்று எல்லோரும் அறிந்து கொள்ளும்படி செய்துவிட்டீர்கள். தங்கள் மைந்தனின் பெயர் சூட்டு விழாவில் இந்திரன் இத்தகைய கேள்வி எழுப்பியதால் இந்த தரிசனத்தை எங்களால் காண முடிந்தது. இந்த நேரத்தில் என் மைந்தனின் சிறப்பை பற்றி சொல்வது அவசியமாகிறது. இங்கு இவனுக்கு சூட்டப்பட்ட பெயர்களோடு இன்னும் பல பெயர்கள் சேர்ந்து 108 நாமாவளியாக அமையப் போகிறது. ஒரு பூஜை அறையிலோ கோவிலிலோ தனியாகவோ கூட்டாகவோ எவர் அந்த 108 நாமங்களை உச்சரித்தாலும் அவர்கள் சகல நன்மைகளையும் பெறுவார்கள். உங்களுக்கு விடையளிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் நினைவில் இதை கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இதை சொல்கிறேன்.
முருகா. கண்ணே முருகா, என்ன நீ என்னை பார்த்தவுடன் தன்னை மறந்து நின்று விட்டாய்? தங்களை மட்டும் பார்க்கவில்லை அம்மா, தங்களுக்குள் தந்தையையும் பார்த்தேன். என்ன கோருகிறாய்? அர்த்தநாரீஸ்வரராக தாங்கள் நின்ற திருக்கோலம் என் மனக்கண்ணில் தோன்றியதம்மா. அது என் மனதில் அப்படியே பதிந்துவிட்டது. முருகா முருகா, அம்மா அங்கே பாருங்கள். என்ன? அங்கே தெரியும் நட்சத்திரங்களுக்குள் தந்தை சொன்னபடி கார்த்திகை மாதர்களும் நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள் அல்லவா? ஆம் கண்ணே, 6 பேரும் ஒன்றாக குவிந்து கிருத்திகை என்ற நட்சத்திரமாக ஜொலிக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அம்மா, கார்த்திகை மாதர்களோடு நான் எப்பொழுது பேசினாலும் நான் மாபெரும் காரியம் புரிவதற்காக தோன்றியவன் என்று கூறுவார்கள். தந்தையாரும் நான் அதற்காகத்தான் பிறந்திருக்கிறேன் என்று உறுதியாக கூறிவிட்டாரே. அதனால் அதற்குரிய சக்தி படைத்தவனாக நான் என்னை உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியில் நான் ஈடுபட்டிருக்கிறேன். அம்மா, சிவசக்தி என்னும் இரு சக்தியோடு ஒன்றிணைந்து என்னுள்ளே உறைந்திருக்கும் எனது சக்தியும் திவ்ய சக்தியாக வெளிப்பட்டால் நான் சர்வசக்திமானாக மாறுவேன் அல்லவா? அப்பொழுதுதானே நான் தீமைகளை புரிகின்ற பாவங்களை தேடிச் செல்வோருக்கு தக்க தண்டனை வழங்க முடியும். அவர்களை அழித்து என் வீரத்தை நிலைநாட்ட முடியும். அதனால் என் பிறப்பின் நோக்கத்தை தாங்கள் நிறைவேற்றுவீர்களா? மைந்தா, சக்தி என்பது பல வகைப்படும். கோபத்தினால் ஒருவரை அழிப்பது ஒரு சக்தி என்றால், அதே கோபத்தினால் தன்னை அடக்கிக் கொள்வதும் ஒரு சக்தியே. அதர்மம் புரிகின்றவனை கூட அன்பால் மாற்றிவிடலாம். அன்பு, அடக்கம், கருணை, சக மனிதர்களை நேசித்தல், இவற்றால் தீயவர்களை கூட தூயவர்களாக்கிவிடலாம். அசுரர்களை வீழ்த்தி தேவர்களை காப்பவன் நான் என்று தந்தையார் சொல்கிறார். ஆனால் தாங்கள் அவர்களை ஏதும் செய்யக்கூடாது என்கிறீர்களா? நாரதரே, என்ன தேவேந்திரா? முருகன் அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பார் என்று நன்றாக தெரிகிறதல்லவா? மற்றவர்களை கொன்று குவிப்பதும் அழிப்பதும் பெரிதல்ல. நம்மிடம் இருக்கும் சக்தி போலவே அசுரர்களிடமும் பெரும் சக்தி உள்ளது. ஆனால் அதை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். நாம் அதை நல்வழியில் பயன்படுத்தலாமே. நீங்கள் கூறுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கார்த்திகை மாதர்களும் தந்தையாரும் சொன்னவற்றுக்கு நேர்மாறாக இருக்கிறது. அப்படியென்றால் இதையெல்லாம் நான் யாரிடம் கற்றுக்கொள்வது? நான் உன் அருகில் இருக்கும்போது நீ யாரிடம் சென்று கற்க வேண்டும்? உயர்ந்த பண்புகள் அனைத்தையும் நான் உனக்கு கற்றுத் தருகிறேன். உன்னை கருணையின் வடிவமாக சாத்வீக குணம் கொண்டவனாக மாற்றுவதுதான் என்னுடைய ஒரே நோக்கம். நாரதரே, என்ன? அன்னை பார்வதி தேவி ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறார்? இவர் முருகனின் அவதார நோக்கத்தையே மாற்றிவிடுவார் போலிருக்கிறதே. அன்னை பார்வதி கருணை என்ற பெயரில் எத்தனை முறை அறிவுறுத்தினாலும்
அந்த தீ அணையவே அணையாது. தேவர்கள் அத்தனை பேரும் சிறு பாலகனான சிவகுமாரன் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வானமண்டலத்தில் அமைந்திருக்கும் அவர்களுடைய லோகங்கள், அரண்மனைகள் எல்லாம் அப்படியேதானே இருக்கின்றன. அவற்றை இடித்து தள்ள வேண்டுமா அல்லது எரித்து சாம்பலாக்க வேண்டுமா? இல்லை, தேவர்களை நலிவடையச் செய்ய வேறு ஒரு வழி இருக்கிறது. அதில் உன் தம்பிகளின் பங்கும் இருக்க வேண்டும். இப்போது எனக்கு புரிந்து விட்டதம்மா. என் இளைய அண்ணன்கள் இருவருக்கும் 2 பெண்களை அங்கிருந்து கொண்டு வர வேண்டும் என்கிறீர்கள். அப்படி சொல்லடி என் கண்ணே. அங்கிருந்து 2 பெண்களை அபகரித்து வந்தால் அது அந்த தேவர்களை நலிவடையச் செய்யும். சிங்கமுகா, நீ யமபுரிக்கு சென்று யமன் மகள் விபுதையை அபகரித்துக் கொண்டு வா. தாரகாசுரா, நீ நிருதியின் லோகத்திற்கு சென்று அவன் மகள் சௌரியை அள்ளிக் கொண்டு வா. அவர்கள் வர மறுத்தால் உங்கள் வலிமையால் தூக்கிக் கொண்டு வாருங்கள். அப்படியே செய்கிறோம் அம்மா. முருகா, உனக்கு தாயாக மட்டுமல்ல, குருவாக இருந்தும் நான் வழிகாட்டுகிறேன். 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 28 ஆகமங்கள் என அனைத்தையும் சரியான முறைப்படி உபதேசிக்கிறேன். இவை அனைத்துமே ஒருவனை சாத்வீக குணம் கொண்டவனாக மாற்றக்கூடியவை. சரிதானே? சரியம்மா. என் மகன் யாருடைய கேள்விக்கும் பதில் சொல்பவனாக இருக்க முடியாது. இந்திரா, நாரதா, நீங்கள் இருவரும் இதற்காகத்தான் என் மகனை தேடி வந்தீர்களா? தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. இவை அனைத்துமே ஒருவனை சாத்வீக குணம் கொண்டவனாக மாற்றக்கூடியவை. சரிதானே? சரியம்மா. முருகன் கல்லாத கலையே இல்லை எனும்படி அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுக்கிறேன். என்ன, கற்றுக்கொள்வாயல்லவா? ஆகட்டும் அம்மா. தேவேந்திரரே, தேவேந்திரா, வரவேண்டும் தேவேந்திரா. தேவேந்திரா, நீங்கள் இருவரும் இன்னும் புறப்படவில்லையா? புறப்பட்டு வாயில் வரை சென்று விட்டோம் தாயே. ஆனால் முருகனின் அழகை மறுபடியும் ஒருமுறை காண வேண்டும் என்ற விருப்பம் எங்கள் இருவருக்குமே இருந்தது. அதனால்தான் மீண்டும் வந்துவிட்டோம். பார்த்தீர்களா? என் மகனுடைய அழகு தேவர் தலைவனான தங்களையும் தேவ ரிஷியான உங்களையும் மீண்டும் அழைத்து வர செய்துவிட்டது. உண்மைதான் தாயே. ஆமாம் ஆமாம், அதிலும் இவர் அடி வைத்த இடத்தில் நம் முருகனை அடி வைத்து வர சொன்ன போது அது மிகவும் அவசியமா? தேவரிஷியே, தேவர்கள் தலைவரே, நான் உங்கள் இருவரையும்
தவறாக நினைத்து கொண்டிருந்தேன். ஆ, நாங்கள் தங்களுக்கு எந்த தவறும் இழைக்கவில்லையே. நான் அந்த பொருளில் கூறவில்லை. அன்று நான் உங்களுக்கு மிகவும் தொல்லை தந்ததால் இனி இவன் உறவே வேண்டாம் என்று என்னை வெறுத்திருப்பீர்கள் என்று நினைத்தேன். முருகா, முத்துக்குமரா, சிவசக்தி ஸ்வரூபமாவீர் தாங்கள். தங்களை சிறுவனாக மாற்றிக்கொண்டு எங்களோடு விளையாடியது நாங்கள் பெற்ற பெரும் பேரல்லவா? சர்வேஸ்வரரே தங்களை லீலா வினோத குமாரர் என்று சொல்லிவிட்டாரே. அந்த லீலைகளில் சிலவற்றை நேரில் காணும் வாய்ப்பை பெற்றது நாங்கள் செய்த பாக்கியமல்லவா? அம்மா, இவர்கள் இருவரும் உன்னை இதயத்தில் வைத்து பூஜிக்கிறார்கள் என்று புரிகிறது. நாராயண நாராயண. அதனால் நீ இவர்களோடு எங்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம். நான் வருகிறேன். அஜமுகி, நீ உன் பிள்ளைகளோடு கானகத்திற்கு செல்லும் காலம் கனிந்து விட்டது. இரவு நேரம்தான் அசுரர்களின் அரிய நேரம், உரிய நேரம். அதனால் நீ பானுகோபனோடு உன் பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு இப்பொழுதே புறப்படு. ஆகட்டும் அம்மா. பிரம்மதேவனை நினைத்து மூவரும் தனித்தனியே அமர்ந்து தவம் புரிய ஆவன செய்து கொடு. அவர்களை உன் கண் பார்வையிலேயே வைத்திரு. அருகில் இருந்தபடியே அவர்களுக்கு தீங்கு ஏதும் நேராதபடி கவனத்தோடு பார்த்துக்கொள். தேவர்கள் இவர்களுடைய தவத்தை கலைக்க வருவார்கள். அவர்களை நெருங்க விடாமல் நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும். கவலைப்படாதீர்கள் அம்மா. வாயுதேவன் காற்றாக வந்தால் ஹூ என்று ஊதி விடுவேன். வருணதேவனின் பெருமழையை ஒரு துளி இல்லாமல் ஆக்கி விடுவேன். எரிக்கும் அக்னியையும் கருக்கி விடுவேன். இந்திரனின் வஜ்ராயுதத்தை உடைத்து விடுவேன். அப்படி சொல்லடி என் கண்மணியே. சூரபத்மன் எனும் அசுர வேந்தன் உக்கிரமான யாகம் நிகழ்த்தி ருத்ரமூர்த்தியான ஈசனை மகிழ்வித்து கிடைத்தற்கரிய வரங்களை பெற்றுவிட்டான். அதைக் கொண்டு திசைக்காவலர்கள் யாவரையும் திசை தெரியாமல் ஓடி ஒளிய செய்து விட்டான். அதனால்தான் நாங்கள் அனைவரும் கைலாயத்தையே புகலிடமாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முருகா, இந்திரன் கூறுவது அனைத்தும் உண்மைதான். அத்தோடு நின்றானா பானுகோபன்? அக்னி அஸ்திரத்தை எய்து நதிகளை வற்றச் செய்து பயிர்களும் உயிர்களும் மடிந்து விடும் நிலையை ஏற்படுத்தி விட்டானே. தங்கள் அவதாரமே அசுரரை அழித்து தேவர்களை வாழ வைப்பதற்காக ஏற்பட்டதாகும். முருகா, தங்களின் எல்லையற்ற சக்தி பிரவாகமாக பாய்ந்து அசுரரை வென்று உயிர்களை காக்கும் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. ஆனால் அந்த சக்திகளை தாங்கள் இன்னும் உணரவில்லை. அவை தங்களுக்கு ஏன் தரப்பட்டது என்பதை தாங்கள் அறிவீர்களா? சிவபார்வதி அர்த்தநாரீஸ்வரராக எழுந்தருளி எங்களுக்கு காட்சி தந்தது எதனால் என்பதை அறிந்து கொண்டீர்களா? அதன் உட்பொருளை உணர்ந்து கொண்டீர்களா? வினாக்களை தொடுத்த தாங்கள்தான் இவற்றுக்கான விடையையும் சொல்ல வேண்டும். உங்களை நீங்கள் உணர்ந்து விரைவில் அசுரர்களை அழிக்க புறப்பட வேண்டும் என்பதுதான் அந்த விடை. விரைவாக, மேலும் விரைவாக ஓடுங்கள். தெற்கு திசை காவலனான யமதர்மன் இருக்கும் இடத்திற்கு ஓடுங்கள். யமலோகத்திற்கு தலைநகரமான சையமணி என்ற பட்டினத்திற்கு நாம் உடன் செல்ல வேண்டும். விரைந்து ஓடுங்கள். ஓடுங்கள், விரைவாக ஓடுங்கள். முருகா, அசுரர்கள் தங்களுக்கு வாரிசுகளை உருவாக்கி அவர்களின் மூலம் வம்ச விருத்தியை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிட்டது.
அராஜகம் புரிந்து இப்புவியை கைப்பற்றி அதர்மத்தை பெருகச் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். ஐராவதத்திற்கு நிகரான எனது யானையை தென்மேற்கு திசையில் இருக்கும் நிருதியின் லோகத்திற்கு விரைவாக செலுத்துகிறேன். அவனது தலைநகரான கிருஷ்ணாங்கனை பட்டணத்திற்கு விரைந்து செல்வாயாக. இன்னும் விரைவாக போ. முருகா, சூரபத்மனும் தாரகாசுரனும் சேர்ந்து பொன்னுலகமான எனது இந்திரலோகத்தை எரித்து விட்டார்கள். என் மகன் ஜெயந்தன் என்ன ஆனான் என்றே தெரியவில்லை. இப்பொழுது பானுகோபன் முதலானோர் வரங்களை பெற்று வந்துவிட்டால் சகல லோகங்களும் அசுரர்களுக்கு அடிமையாகிவிடுமே. அந்த அசுரர்களை எதிர்கொண்டு வென்று தேவர்களை காப்பாற்ற உங்களால் மட்டும்தான் இயலும். அதனால் உங்கள் அன்னையிடம் வேத ஆகமங்களை கற்றுக்கொள்ளும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு போராளி என்பதை மறந்துவிடக்கூடாது. கார்த்திகை மாதர்களிடம் கற்ற போர் பயிற்சிகளையும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. முருகா, இந்த வாள் பாயும் இடங்களிலெல்லாம் பகைவர்களின் தோள் அறுபட்டு விழ வேண்டும். கழுத்தில் இருக்கும் தலை அறுபட்டு காற்றில் பறக்க வேண்டும். அசுரர்கள் புரியும் கொடுமைகளுக்கு தீர்வு காண வேண்டியவர் தாங்கள்தான். நிறுத்துங்கள். என் மகன் யாருடைய கேள்விக்கும் பதில் சொல்பவனாக இருக்க முடியாது. இந்திரா, நாரதா, நீங்கள் இருவரும் இதற்காகத்தான் என் மகனை தேடி வந்தீர்களா? இதற்காகத்தான் என் மகனை என்னிடமிருந்து பிரித்து தனியே அழைத்துச் சென்றீர்களா? தாயே, அது நிறுத்து. என் மகன் என்ன இந்திராதி தேவர்களுக்கு கை பாவையா? அவர்கள் கூறியது போல் ஆடுவதற்கு? தாயே, நீங்கள் இங்கு நடப்பதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் நான் சரியாக புரிந்து கொண்டுதான் பேசுகிறேன். நீ என் மகனை போர் செல்ல தூண்டி விடுகிறாய். பகைவனை வதம் செய்வதை பற்றி போதிக்கின்றாய். இந்த நாரதரோ அதற்கு துணை புரிகின்றார். ஆனால் என்னால் இதை எதையும் அனுமதிக்க முடியாது. தாயே, தாங்களே கூறுங்கள். இந்த நிலை இப்படியே நீடித்தால் அசுரர்களின் அட்டகாசங்களுக்கு என்னதான் முடிவு? இதற்கு தீர்வுதான் என்ன? என் மகன் எதற்கும் தீர்வல்ல. நீங்கள் இருவரும் சேர்ந்து என் மகனின் மனதில் விஷத்தை விதைக்க நினைக்கிறீர்கள். தாயையும் பிள்ளையையும் பிரித்து போருக்கு அனுப்ப பார்க்கிறீர்கள். கைலையில் ஓடி விளையாட வேண்டிய அவனை களத்திற்கு அனுப்ப நினைக்கிறீர்களா? அம்மா,
பானுகோபன் சூரியனை கொண்டு சென்றபோது இந்த பூ உலகமே இருளடைந்து விட்டதே. அதை பார்த்து கொண்டு சிவபார்வதியின் மைந்தனான நான் எப்படி செயலிழந்து நிற்க முடியும்? அதனால்தான் நானே சென்று சூரியனாக நின்றேன். அது தவறா? அந்த சூரனின் மகன் அக்னி அஸ்திரத்தால் எல்லா நதிகளையும் வற்றச் செய்தான். நதியை தலையில் அணிந்தவரின் மகனான நான் எப்படி அதை பொறுத்து கொள்ள முடியும்? என் மகனே, கல்வி ஞானத்தில் சிறந்தவனாக, வேத சாஸ்திரங்களில் விற்பன்னராக உருவாக வேண்டும். அமைதியின் வடிவமாக, கருணையின் உருவமாக, அனைவரையும் அன்பால் அரவணைப்பவனாக இவன் மாற வேண்டும். பரம தயாளனாக, பரிபூரணனாக இவன் திகழ வேண்டும். இந்த கைலாயம் ஒரு அமைதி பூங்கா. இங்கு என் மகன் ஆயுதம் ஏந்துவதையோ ஆயுத பயிற்சி செய்வதையோ நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. அந்த சூரனின் மகன் அக்னி அஸ்திரத்தால் எல்லா நதிகளையும் வற்றச் செய்தான். நதியை தலையில் அணிந்தவரின் மகனான நான் எப்படி அதை பொறுத்து கொள்ள முடியும்? அதனால் மேகாஸ்திரத்தை தொடுத்து நான் அதை உடைத்தேன். இது தவறென்கிறீர்களா? அப்படியல்ல முருகா. பெரியவர்கள் பலர் இங்கு இருக்கும்போது சிறுவனான நீ அதை செய்ய வேண்டும் என்பதில்லை. ஏதோ இவர்களுக்காக நீ இப்படி செய்கிறாய். இனியும் இவர்களது பேச்சை நீ கேட்க வேண்டியதில்லை. தேவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள உன்னை போர்க்கவசமாக மாற்ற நினைக்கிறார்கள். நான் சொல்வதை நன்றாக கேளுங்கள். என் மகனே, கல்வி ஞானத்தில் சிறந்தவனாக, வேத சாஸ்திரங்களில் விற்பன்னராக உருவாக வேண்டும். அமைதியின் வடிவமாக, கருணையின் உருவமாக, அனைவரையும் அன்பால் அரவணைப்பவனாக இவன் மாற வேண்டும். பரம தயாளனாக, பரிபூரணனாக இவன் திகழ வேண்டும். இந்த கைலாயம் ஒரு அமைதி பூங்கா. இங்கு என் மகன் ஆயுதம் ஏந்துவதையோ ஆயுத பயிற்சி செய்வதையோ நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். என் மகனை அந்த சிந்தனை இல்லாமல் நான் வளர்க்கப் போகிறேன். அதனால் இனி இவனுக்கு இப்படியெல்லாம் உபதேசம் செய்வதை விட்டு விடுங்கள். வா முருகா. தேவேந்திரா, நீயும் மற்ற தேவர்களும் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்களை மறந்து விட்டீர்களா? அன்றைய தவறுக்கான தண்டனையை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது நினைவில்லையா? இனியும் தொடர்ந்து தவறு செய்து மீள முடியாத சோதனைக்கு ஆளாகி விடாதீர்கள். எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். முருகா, இந்த நதியை பார்த்தால் உனக்கு என்ன தோன்றுகிறது? நீர் நிறைந்த தடாகம். அதை தேடி வந்து நீர் குடிக்கும் விலங்குகள். கண்களை கவர்கின்ற வண்ண வண்ண மலர்கள். அதில் தேன் குடிக்க சுற்றி வந்து ரீங்காரமிடும் வண்டுகள். சிறகடித்து பறக்கும் பறவைகள்.
சலனமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் நீர் பிரவாகம். இவை அனைத்தையும் பார்க்கும்போது இந்த உலகம் இவ்வளவு அழகானதா என்ற மகிழ்ச்சியே உருவாகிறது. ஆஹா, ஒவ்வொன்றையும் கூர்ந்து நீ கவனித்து அழகாக சொல்லிவிட்டாய். இவை அனைத்திற்கும் பொதுவாக இருப்பது என்ன? கூறுங்கள் அம்மா. பொங்கி பெருகி வரும் நதி இங்கு பொறுமையாக வருகிறது. மலர்களை தேடி வரும் வண்டுகள் இனிமையாக ரீங்காரம் செய்கிறது. பலவிதமான விலங்குகள் வந்தாலும் ஒன்றுக்கொன்று விலகி நின்று நீர் அருந்துகின்றன. பரபரப்பும் இல்லை, அவசரமும் இல்லை, எந்த ஒரு ஆவேசமும் இல்லை. எங்கும் அமைதி, எதிலும் அமைதி என்பது போல் நிலைத்திருக்கிறதல்லவா? ஆமம்மா. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அமைதிதான் ஆக்கத்தின் அடையாளம். ஒரு பொருள் உருவாகும் போது அணு அணுவாக அமைதியாக உருவாகிறது. அதற்கு பொறுமை மிக மிக அவசியம். உண்மைதான் அம்மா. ஆரவாரமும் ஆவேசமும் அழிவிற்கு அடையாளம். ஒரு படைப்பு உருவாக பல கோடி ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் அழிவு சில நொடிகளில் ஏற்பட்டு விடுகின்றது. அமைதி ஆக்கத்தின் ஊன்றுகோல், ஆவேசம் அழிவுக்கு தூண்டுகோல். இப்போது புரிகிறதம்மா. நான் எதற்கெடுத்தாலும் ஆவேசப்படுகிறேன், அவசரப்படுகிறேன் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறீர்கள். எனது செயல்களால் பல உயிர்களை காத்தேன் என்றாலும் அதில் வேகம் இருந்ததே தவிர விவேகம் இல்லை. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய தமிழ் கடவுள் முருகன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. இப்போது புரிகிறதம்மா. நான் எதற்கெடுத்தாலும் ஆவேசப்படுகிறேன், அவசரப்படுகிறேன் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறீர்கள். எனது செயல்களால் பல உயிர்களை காத்தேன் என்றாலும் அதில் வேகம் இருந்ததே தவிர விவேகம் இல்லை. பரபரப்பு இருந்ததே தவிர பக்குவம் இல்லை. கண்ணே, நீ ஒரு ஞான குழந்தையே. நடந்த தவறுகளுக்கு நீ காரணமல்ல. சின்னஞ்சிறு குழந்தையிடம் எண்ணற்ற ஆயுதங்களை தந்தார்களே, வீரம் என்ற பெயரால் உன்னை போருக்கு தயார்படுத்தினார்களே, அவர்கள்தான் இந்த தவறினை செய்து விட்டார்கள். அதற்காக மனதை அடக்கியாளும் மார்க்கத்தை நான் உனக்கு போதிக்கவிருக்கிறேன். அதுதான் உங்கள் விருப்பம் என்றால் அப்படியே நடக்கட்டும் தாயே. முருகா, இதோ பார். இதுதான் பத்மாசனம். இதன் மூலம் முதுகு தண்டு வளையாமல் உடல் நேராக இருக்கும். சுவாசம் எளிதாக சென்று வரும். எங்கே இப்படி உட்கார், என்னை போல் செய் பார்க்கலாம். இதோ இந்த முத்திரைக்கு என்ன பெயர் தெரியுமா? சின் முத்திரை. இந்த கட்டை விரல் பதி, அதாவது இறைவன். அருகில் இருக்கும் ஆள்காட்டி விரல் பசு, அதாவது உயிர்கள். இந்த 3 விரல்களும் ஆணவம், கண்மம்,
மாயை என்ற மும்மலங்கள். பாசம் என்ற இந்த மும்மலங்களை விலக்கினால் பசுவாகிய உயிர் பதியாகிய இறைவனோடு சேரும் என்பதுதான் விளக்கம். இதன்படி செய்து இப்படி வைத்துக்கொள். அம்மா, தந்தையும் இந்த முத்திரையுடன் தானே தவம் செய்கிறார்? ஆம் கண்ணே, தட்சணாமூர்த்தியாக இருந்து சனாகதி முனிவர்களுக்கும் அவர் உபதேசித்தது அதுதான். இந்த முத்திரையும் தியானமும் வெளியில் புறக்கண்களால் காணும் உருவத்தையும் உள்ளே அகக்கண்களால் உணரும் அருவத்தையும் ஒன்றாக இணைத்து அருவமான சிவத்தை உணரச் செய்யும். ஆத்மா தியான நிலையில் ஒன்றுபடும். இவ்விதமே அமர்ந்து ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பாயாக. ஓம் பிரம்மதேவாய நமः. பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. அம்மா, நான் இப்படி இருக்கும்போது தந்தையை போல் இருக்கிறேனா? அதில் என்ன சந்தேகம் உனக்கு? பரமன்தான் குமரன் என்பது அனைவரும் அறிந்ததுதானே. சிவம் என்றாலே தவம் என்பது பொருள். நீயும் இதே நிலையில் இருந்து ஓம்காரத்தை ஓதியபடியே இருந்தால் ஆங்காரம் நீங்கி மனம் அமைதி பெறும். தவநிலை சித்திக்கும். அதுவே பேரானந்தம். உன் தியானம் தொடங்கட்டும். பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய பூக்கள் பறிக்கப்படாமலே இருப்பது பூக்களுக்கு அழகல்ல. ஒருவர் சூடிக்கொள்ளும் போதுதான் பூக்களும் அழகு பெறுகிறது, செடிகளுக்கும் அர்த்தம் கிடைக்கிறது.